வெல்கம் டு RATNPC ஸ்டடி சென்டர். இன்னிலிருந்து நம்ம தமிழ் இலக்கணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னென்ன இலக்கணம் எப்படி எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நார்மலா இப்ப தமிழ்ல 5 வகையான இலக்கணம் பொதுவா இருக்கு. என்னென்ன இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து இலக்கணத்தை பார்ப்போம். எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி ஓசை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதுறதும் வரி வடிவமா எழுதுறோம்ல அதுதான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் ஆலேந்து அவ்வழி உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. இதுலயே இந்த உயிரெழுத்துலயே நம்ம குறில் நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5ம் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7ம் நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்களுக்கு உண்டான மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு உண்டான மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை. அதுதான் இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. குறில் எழுத்துக்கள் 5ன்னும் நெடில் எழுத்துக்கள் அதாவது நீண்டு ஒலிக்கிறது தான் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது 7ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி குறில் ஒலிக்குது அப்படின்னா நம்ம ஆ அப்படின்னு தான் சொல்லுவோம். நீண்டு ஒலிக்குது அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீண்டு ஒலிக்கிறது. இப்ப ஆ ஆ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆ ரொம்ப நீண்டு ஒலிக்க கூடாது, ஓரளவுக்கு நீண்டு ஒலிக்கணும். இதுதான் குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம். மாத்திரை இப்ப குறில் நெடில் நம்ம சொல்றோம்ல அது எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா மாத்திரை அளவை வச்சு பேஸ் பண்ணி சொல்றோம். இன்னொன்னு நம்ம உச்சரிக்கிறது. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிதான் இது குறில் இது நெடில் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாத்திரை அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை கை இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகுற அந்த கால அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம். இப்ப குறில் எழுத்து ஒலிக்கிறது குறுகிய ஓசை குறுகி ஒலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆ அப்படின்னு தான் இது பண்றோம். அப்ப அது ஒரு மாத்திரை. ஆ அப்படிங்கறது நெடில் நீண்டு ஒலிக்குது, அதுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இந்த மெய்யெழுத்துகளையும் நம்ம உச்சரிக்கிறது மூலயமா நம்ம பிரிக்கிறோம். இப்ப உயிரெழுத்து எப்படி குறில் நெடில்னு நம்ம ஓசை மூலியமாவும் மாத்திரை மூலியமாவும் பிரிக்கிறோமோ அதே மாதிரி மெய்யெழுத்தையும் நம்ம பிரிக்கிறோம். ஆனா இங்க மெய்யெழுத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம அரை மாத்திரை தான். எவ்வளவு? அரை மாத்திரை தான். இத அரை மாத்திரையா இருக்கிறதுனால நம்ம மாத்திரையை பேஸ் பண்ணி நம்மளால பிரிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒலிக்கக்கூடிய ஓசையை வச்சு இது பண்றோம். உயிரெழுத்து அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு வந்தது. உடல் அப்படிங்கிறது மெய் அப்படிங்கிறத குறிக்கும். சோ மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மெய்யெழுத்துல நம்ம 3 விதமா இங்க பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர அப்படின்னு சொல்றோம். இது கொஞ்சம் கம்பீரமா ஒலிக்கிறோம். கசட தபரம் அப்படிங்கிறது. மெல்லினம் அப்படிங்கிறது ஞனன நமனம் அப்படிங்கிறது நம்ம மூக்கின் வழியாக இது பண்றோம். அப்ப அதுக்கு கசட தபரோட ரொம்ப மென்மையா ஒலிக்குது. கசட தபரங்கிறது நம்ம கொஞ்சம் கம்பீரமா சொல்ற மாதிரி இருக்கு. மெல்லினம் அப்படிங்கிறது ஞனன நமனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மென்மையா ஒலிக்குது. இடையினம் அப்படிங்கிறது எரள வளல. எரள வளல அப்படிங்கிறது வல்லினமாக கம்பீரமாகவும் இல்ல, மெல்லினம் போல ரொம்ப மென்மையாவும் இல்ல. சோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதா இருக்கிறதுனாலதான் அந்த இடையினம் அப்படின்னு சொல்றோம். வல்லினம்னா கசட தபரம், மெல்லினம் ஞனன நமனம், இடையினம் எரள வளல. இப்படிதான் மெய்யெழுத்துக்களை பிரிக்கிறாங்க. மெய்யெழுத்துக்களுக்கும் கால அளவு அரை மாத்திரை. நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியாச்சு அரை மாத்திரை. நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி ஒலிக்குது அப்படின்னு ஒழித்து பார்க்க சொல்லியிருக்காங்க.
இதுல மொத்தம் எல்லாத்துலயும் 6 எழுத்துக்கள் வந்து இருக்கும். வல்லினம், மெல்லினம், மென்மையாக ஒலிக்கிறது. இடையினம்ங்கிறது வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்ட இதுல ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் உயிர்மெய் அப்படிங்கிறது, உயிர்மெய் அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால தோன்றுவதுதான் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. இதைய நம்ம மெய் உயிர் அப்படின்னு வந்து நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இக்கு அப்படிங்கிறது க அப்படிங்கிறது இக்கு கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கிறோமா? இதுல வரி வடிவமாக மெய்யெழுத்து இருக்கு. அ அப்படிங்கிறது உயிரெழுத்தா இருக்கு. வரி வடிவமா இருக்கிறது மெய்யெழுத்தை ஒத்து வருது. அதோட சவுண்ட் அப்படிங்கிறது உயிர் தானே கொடுக்குது. சோ உயிரெழுத்து. உயிர் இல்லைன்னா அந்த இடத்துல பொருள் வராது. நம்ம வந்து பிரிச்சு கரெக்டாவும் இது பண்ண முடியாது. சோ அதனாலதான் நம்ம உயிர் மெய் அப்படின்னு சொல்றோம். உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். மெய் முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு பார்த்தா ரெண்டும் முக்கியம் தான். உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம் தான். ஆனா இப்ப வந்து நம்ம நம்ம உடம்புலயே வந்து இப்ப ஒரு கை காலு எதுவும் இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா உயிர் இல்லாம நம்ம எதாலையும் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. சோ அதனால உயிர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல மொத்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 216 எழுத்துக்கள் வந்து இருக்கு. எவ்வளவு இருக்கு? 216 எழுத்துக்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அது எப்படி வருது? இப்ப 18யும் 12யும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 216 எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. ஓகேவா? இப்ப மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க. மெய் அப்படிங்கிறது எத்தனை? 18. ஓகேவா? இப்ப உயிர் குரில் அப்படிங்கிறது குறில் எழுத்து. குறில் எழுத்து மொத்தம் நம்மளுக்கு எத்தனை வருது? 5 எழுத்து வருது. எத்தனை வருது? 5 எழுத்து வருது. அப்ப மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப உயிர்மை நெடில் அப்படிங்கிறது நெடில். நெடில் எழுத்து நம்மளுக்கு எத்தனை? 7 எழுத்து. எத்தனை? 7 எழுத்து. 7 எழுத்தா? அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? உயிர் மெய்யுடன் நம்மளுக்கு 2 இடத்துலயுமே மெய்தான். மெய்தான். இங்கேயும் மெய்தான், அங்கேயும் மெய்தான். ஆனா இங்க குறில், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நெடில். இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல 18 into 5 அப்படின்னு பார்த்தோம்ல, மொத்தம் இது டோட்டல் எவ்வளோ? 90. எவ்வளவு வருது? 90. இப்ப இந்த இடத்துல உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றோம். 7 நெடில்ங்கிறது 7 எழுத்து. அப்ப 7 into 18. ஏன்னா அதுதான் மெய் எழுத்து. அப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா 126 எழுத்து வருது. ஓகேவா? இப்ப உயிரும் மெய்யும், அதாவது மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்தும் 18ம் சேர்வதால் நம்மளுக்கு 216 உயிர்மை எழுத்து தோன்றுது. அதுவே மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் நம்மளுக்கு 90 எழுத்து வருது. அதுவே நெடில் எழுத்து சேர்வதனால 126 எழுத்து நம்மளுக்கு உயிர்மை நெடில் எழுத்தாக வருது. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இல்லை. அது அக்கேனா என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ? அரை மாத்திரை. எவ்வளோ? அரை மாத்திரை.
இதுலயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இலக்கணம் பார்த்தோம்ல, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த இந்த எழுத்தெல்லாம் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட். இதுல வந்து எழுத்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல் எழுத்து சார்பெழுத்து, அதை இங்க நான் சொல்ல மறந்துட்டேன், அது நோட் பண்ணிங்க. இப்ப இந்த உயிர்மை இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தும் பிளஸ் என்னது மெய் எழுத்தும், இது ரெண்டும் சேர்ந்த அந்த 30 எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. இது 30 எழுத்தும் தான் நம்மளுக்கு முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார்பெழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் அது சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து சார்பெழுத்து. அதாவது இந்த உயிரையும் மெய்யையும் சேர்ந்து வருவதான 30 எழுத்தான முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அப்புறம் தான் எழுத்துனா என்னன்னு எழுத்து இலக்கணத்துல இது எல்லாமே உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை இப்படியே 6ல வரும். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்துட்டோம். ஆயுத எழுத்து அப்படிங்கறது நம்ம வந்து தனி எழுத்து அப்படின்னு நிறைய அதுக்கு வந்து அடுத்தடுத்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாத்திரையை பேஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. கபிலர் அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, டி அப்படிங்கிறதும் ஒரு குறில் எழுத்து, ல அப்படிங்கிறதும் ஒரு குறில் எழுத்து, இர் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து. சோ அதுக்கு மட்டும் அரை மாத்திரை, பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை. அப்ப எவ்வளவு வரும்? 1 2 பிளஸ் 1 3, இது ஒரு அரை, 3, மொத்தம் 3 மாத்திரை. கபிலர் அப்படிங்கிற நேமுக்கு 3 மாத்திரை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் வர அந்த இலக்கணம் அப்படிங்கறத. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த இலக்கணம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.